ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கூடை ஒரு ரோலில் போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் பேட்டர்ன் வரணும் அப்படின்றதுக்காக தான் ரெட் கலர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த கூடையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரோலுக்கான அளவு தான். ஆல்ரெடி இதே பேட்டர்ன் ஆஃப் டிசைனில் 4 ரோலில் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சைஸு பேஸ்கெட் ஒன்று போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இந்த கூடையை போட ஆரம்பிப்போம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வயரில் 2 ரோல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் வயர் எடுத்திருக்கேன். ஸ்கேலை வச்சு கரெக்டாக 4.25 ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த வயரை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வயரை வச்சு மற்ற வயர்களையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் 20 வயர் எடுத்திருக்கேன், ரெட் கலரில் 6 வயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போகிறதுக்காக 2 எல்லோ கலர் வயர் எடுத்திருக்கேன். அதனுடைய நுனி பகுதியை சமமாக பிடிச்சி இந்த மாதிரி அதனுடைய சென்டர் பாயிண்ட்டை மடக்கி பிடிச்சிக்கிறேன். ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சிக்கும் நமக்கு கட் பண்ண வயர்லேருந்து 2 வயர் தேவைப்படும். நான் இப்போ 2 வயரை மடக்கி பிடிச்சிருக்கேன். ரன்னிங் வயராக நான் அதே எல்லோ கலர் வயரை எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த எல்லோ கலர் வயரை எப்படி நம்ம அளக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சைடு வாலுக்கு அளந்து விடணும். அதுக்காக ஒரு மடித்த வயர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஒரு வயரை வச்சு சைடு வாலுக்கு நான் அளந்து விட போகிறேன். ஒரு விரல் அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுட்டு இதுக்கு கீழே ரன்னிங் வயரை வச்சு அதோட இந்த மடித்த வயரு லென்த்து வரைக்குமே அளந்துக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம மடித்து சைடு வாலுக்கு விட போகிறோம். ஓகே, இப்போ அடுத்ததான் நாட்டு போட ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மடித்த இன்னொரு வயர் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கிறேன். இப்போது ஒன்று மேலே ஒன்று இந்த வயரை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஹோலு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம பிடிக்கணும். அப்போ தான் வயர் சொருவறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரன்னிங் வயர் மடித்து விட்டோம் இல்லையா, அந்த வயர் எடுத்திருக்கேன். இந்த வயர் எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்னாக்கா, கீழே இருக்கிற வயர் வந்து நம்ம சைடு வாலுக்காக விட்டோம் இல்லையா, அந்த வயர் கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். மேலே வந்து ரோலோடு இருக்கக்கூடிய ரன்னிங் வயராக இருக்கணும். ஸோ இப்படி வச்சு இதை வந்து மடித்த அந்த 2 வயருக்கும் லாக் பண்ண மாதிரி சென்டராக பிடிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வயர், 2வது வயர், 3வது வயர். ஸோ ஃபஸ்ட்டு வயருக்கு கீழே இருக்கக்கூடிய வயர் பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த வயரை வந்து மேலே கொண்டு போகிறேன். இந்த கட்டை விரல் வச்சு பிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போது 2வதாக இருக்கக்கூடிய வயருடைய கீழ் வயரு, ஸோ அந்த வயரை ஃபஸ்ட்டு ஒரு லூப்புக்கு உள்ளார விட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி மடங்கி இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா ரன்னிங் வயர் இருக்குது. இதோட மேல் வயரை விட்டுடணும். கீழே இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த வயரை மடக்கி 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டு வெளியில் எடுக்கிறேன். ஓகே, இந்த வயரை வந்து டைட்டாக கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். இப்போது கீழே நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன் 2 வயரையும். இதே போல் மேலே இருக்கக்கூடிய 2 வயரையும் டைட்டாக இழுத்துக்கணும். அவ்வளோதான் நெல்லிக்காய் முடிச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, இது ரன்னிங் வயரு ரோலோட இருக்குது. சரிங்களா? இப்போது ஜாயின் பண்ண 2 வயர் மேலும் கீழே இருக்குது. இந்த ரன்னிங் வயரு நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் நாட் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதிலே பார்த்திங்கன்னா 2வது முடிச்சு போடணும். பிகினர்ஸ்க்காக இன்னொரு டைம் சொல்கிறேன். ரன்னிங் வயரை மடக்கி பிடிச்சிக்கிறேன். எடுத்த ஒரு எல்லோ கலர் வயரை இதுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்ததாக 3வது இருக்கக்கூடிய வயரை 2 வயரையும் லாக் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறேன் சென்டராக. இப்போது ஃபஸ்ட்டு வயருடைய ஒரு வயர் இருக்கும், அதை வந்து மேலே கொண்டு போகிறேன். 2வது வயருடைய கீழ் வயரை எடுத்துக்கணும். அதை ஒரு லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது வயரு, இந்த வயருக்கு பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஃபஸ்ட்டு வயரை எடுத்து விட்டோம் இல்லையா, அது வந்து லூப்புக்கு பக்கத்தில் இப்படி இருக்கணும். இந்த வயருக்கு கீழேருந்து தான் இந்த மாதிரி நம்ம லூப்புக்குள்ளார விடணும். அதை விட்டு நம்ம மேலே கொண்டு வந்தோம்னாக்கா நமக்கு நாட்டு வராது. அதனால் லூப்புக்கு பக்கத்தில் அந்த வயர் இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த 3வது வயரோடைய கீழ் வயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய வயரை கீழே இழுத்து விட்றேன். கீழே இருக்கக்கூடிய வயருடைய மேல் பகுதி எடுத்து விட்றேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2வது நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக 2 ரெட் கலர் வயர் எடுத்திருக்கேன்.
இதுக்கு பக்கத்துலேயே நான் 3வது நாட்டு ரெட் கலர் வயர் வச்சு போட போகிறேன். இப்போ எப்படி நான் போட்டேனோ 2வது நாட்டை அதே போல் இந்த ரெட் கலர் வயர் வச்சு இங்கேயும் ஒரு நாட்டு போட்டுக்கணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்லோ நாட்டு ஒரு ரெட் கலர் நாட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் 3 எல்லோ நாட்டு வரும். அடுத்ததாக ஒரு ரெட் கலர் நாட் போட்டுட்டு மறுபடியும் 3 எல்லோ நாட்டு ஒரு ரெட் கலர் நாட்டு, லாஸ்ட்டாக 2 எல்லோ நாட்டில் முடியும். ஓகே, நான் சொன்னது போலவே வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா வயரையும் ஜாயின் பண்ண அப்புறம் நமக்கு 13 நாட்டு வரும். இப்போது சைடு வயர் நம்ம விட்டோம்லே, இந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்கோம்ல, இதை நான் கழட்டி விட்டுக்கிறேன். சைடில் விட்ட வயருக்கு ஈக்குவலாக ரன்னிங் வயரை அளந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு லைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் 2வது லைன் போட போகிறேன். அடுத்ததாகவும் எல்லோ கலர் ரன்னிங் வயரை வச்சே போட போகிறேன். அதுக்கு சைடு வரிசைக்கு ஈக்குவலாக வயரை விட்டுட்டு நான் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு நாட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது இது சென்டர் வயரு, இது ஒரு வயர் தனியாக இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 வயர் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகி இருக்குது. இந்த வயர் மட்டும் தனியாக இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. கிராஸ் ஆகக்கூடிய இந்த வயர்லேருந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல போட்டால் தான் கரெக்டாக நாட்டு உட்காரும். ஸோ இந்த வயரை ஒன்று மேலே ஒன்று கிராஸாக வச்சு ரன்னிங் வயரை வச்சு நான் இந்த இடத்துல ஒரு நாட்டு போடுறேன். நாட்டு எப்படி போடுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயர்ஸையும் நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு நாட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறமும் கிராஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நாட்டு போட்டுட்டு வரணும். இந்த அடிப்பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிராஸாக தான் வரும். ஸோ சென்டர் லைனுக்கு நாட் போட்டு வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ நான் சென்டர் லைனுக்கு மேலே எல்லோ கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு லைன் ஃபுல்லாக போடணும். 3வது லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே 2 எல்லோ கலர் போட்டாக்கா ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிரும். இதே போல் சென்டர் லைனுக்கு இந்த பக்கமும் போட்டுட்டு வரணும். இந்த பேஸு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேஸுக்கு நான் மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன். சென்டர் லைனுக்கு மேல் 4 லைன், கீழே 4 லைன். சரிங்களா? இப்போ இதை பேஸு பார்க்கும்போது சென்டரில் 2 ஃப்ளவர் வர மாதிரியும் சைடு ஃபுல்லாக ஆஃப் ஃப்ளவர் வர மாதிரியும் இருக்குது. இப்போது கூடையோட ஹைட்டை எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்றதை பார்ப்போம். ரன்னிங் வயரை வச்சு நாட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக்கு இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃப்ளவர் டிசைன் கூட ஃபுல்லாகவே வர்றதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக இந்த மூளை பகுதியில் பார்த்திங்கனாக்கா சைடில் போகக்கூடிய வயருக்கு ஒன்று இந்த மாதிரி கிராஸ் ஆகி இருக்கும். இந்த பக்கமும் கிராஸ் ஆகிருக்கு, அதே போல் இந்த சைடும் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகி இருக்குது இல்லையா. இந்த 2 வயர்ஸ் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயர் மட்டும் சிங்கிளாக போயிட்டுருக்கு. இந்த வயரோட நம்ம சேர்த்தி போட்டாக்கா கண்டிப்பாக ஃப்ளவர் டிசைன் வராது. ஸோ அதுக்காக இந்த வயரை நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன். சொருகிறதுக்காக ஒரு 1/4 ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உள்ளார சொருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க நீங்களும். இதே போல் ஒரு சைடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 கார்னர் வரும் நமக்கு இந்த கூடைக்கு. ஒரு கார்னர் நான் கட் பண்ணிட்டேன். இதே போல் சென்டர் நாட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகி போகும். அதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகி போகுது. இந்த சென்டர் லைன் மட்டும் தனியாக இருக்குது. இதையும் நான் ஒரு 1/4 ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இதே போல் 3வது கார்னரும் அதே போல் தான் கிராஸ் ஆகக்கூடிய வயரை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய வயருக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வயர் கட் பண்ணோம் இல்லையா கார்னர் சைடு, இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கார்னர்லையும் நான் வயர் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ண வயர் அதே டைரெக்ஷனில் சொருவியும் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயரை சொருவி விட்டுட்டேன். இப்போது நாட்டு போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி ஒரு 3 நாட்டு பக்கம் விட்டுட்டு 4வது நாட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும்.
ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகக்கூடிய வயர்ஸை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரன்னிங் வயர் எல்லோ கலர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி சேர்த்து பிடிச்சி இந்த இடத்துல நான் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா இந்த கார்னர் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். சிலருக்கு பார்த்திங்கனாக்கா வயர் கூட நல்லா பின்ன வரும், ஆனால் வந்து வயர் அளவு எடுக்கிறதுல கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதே சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா கூட நல்லா பின்னுவாங்க, ஆனால் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றதுல கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அவங்களுக்காகவே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், வயர் கூடைகளின் அளவுகள் மற்றும் விலை அப்படின்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்னருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டையும் போட்டுட்டேன். இப்போ வந்து கார்னர் எப்படி திருப்புறதுன்றதை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு வயர் கட் பண்ணி உள்ளார சொருவிட்டோம். வயரை கட் பண்ணும்போது இந்த மாதிரி சொருவிட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கூட வளரும்போது நம்ம சொருவுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த வயரை இழுத்து பிடிச்சி நாட்டு போட போகிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வயர்ஸை இழுத்து வச்சு போடும்போது ரொம்ப எல்லாம் கேப் தெரியாதுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து கட் பண்ணி உள்ளார சொருவிருக்கோம் அப்படின்றதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கேப்பே சுத்தமாக தெரியல இல்லையா? ஆனால் வந்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 7 பூ வரும். ஆனால் நம்ம இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறதால இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா 6 பூ மட்டும்தான் வரும். இது மட்டும்தான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இப்போது இந்த எல்லோ ரன்னிங் வயரை வச்சு இந்த சென்டர் கார்னர் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து சென்டர் லைனிங் பக்கத்து நாட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போது சென்டர் நாட்டுக்கு ஒரு வயர் கட் பண்ணி உள்ளார சொருவியாச்சு. இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய அந்த 2 வயரை இழுத்து வச்சு ஒரு நாட்டு போட்டுக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் இழுத்து டைட்டாக தான் போடணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் கார்னரும் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இதே ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி 3வது கார்னர் இருக்கு இல்லையா, இதையும் இப்போ ஜாயின் பண்ண மாதிரி கார்னர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதே போல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 3 கார்னர் இருக்குது, அதையும் நம்ம அப்படியே போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா நாட்டு, இது வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல லீடர் நாட்டு போடணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற 6 கார்னர்ஸையுமே ஒரு ரன்னிங் வயரை வச்சு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த ரன்னிங் வயரையும் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வயரையும் சேர்த்து ஒரு லீடர் நாட்டு போட போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை நான் லூஸ் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய இந்த 2 வயரையும் கீழே இறக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி இப்போ கீழே இறக்கி விட்டுட்டு இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த லூப்புக்கு உள் வயரை பிடிச்சி மேலே தள்ளணும். இந்த மாதிரி இப்போது மேலே இருக்கக்கூடிய 2 லூப்பும் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ரன்னிங் வயரை உள் பக்கமாக மடக்கிக்கிறேன். மடக்கியிருக்க இந்த ரன்னிங் வயரை 2 லூப் இருக்கா, ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று, இந்த 2 லூப்புக்குள்ளாரையும் விடணும், மேலே இருக்க 2 வயருக்குள்ளாரையும் விடணும். அது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். இப்போ ஒரு லூப்புக்குள்ளார விட்டாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயர் போகுது, இதை வந்து ரன்னிங் வயர் லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்ததாக வந்து எல்லோ கலர் லூப் இருக்குது, இதுக்குள்ளார இந்த ரன்னிங் வயர் லூப்பை விட்டு வெளியில் எடுக்கிறேன். சொருகிறதுக்கு வாட்டம் வேணும்ன்ட்டு ரொம்பலாம் லூஸ் பண்ணிடாதீங்க, நாட்டு கலண்டிரும். 2வது எல்லோ கலர் லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கிறேன். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய எல்லோ வயர் இதை வந்து ரன்னிங் வயர் லூப்புக்குள்ளார விட்டு வெளியில் எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ரன்னிங் வயர் வந்து உள் பக்கமாக இருக்கா, இந்த ரன்னிங் வயரை உள் பக்கமாகவே பிடிச்சி இழுத்துக்கிறேன். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு வயரும் இருக்கும் 1/4 இன்ச்சு 1/4 ஸ்கேல் அளவுக்கு, அந்த வயரும் சேர்த்து இழுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய லூப்பை கீழ்ப்பக்கம் இழுத்துக்கிறேன், கீழே இருக்கக்கூடிய இந்த மடிப்பை மேல் பக்கமாக இழுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜாயின் பண்ணதே நமக்கு அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை தான் லீடர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லீடர் நாட்டு இல்லாமல் கூட நம்மளால் போட முடியும், ஆனால் மேலே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் மட்டும் தனித்து இருக்கும், அதுக்காக தான் இந்த லீடர் நாட் போட்டு போடுறோம். இப்போ இந்த எல்லோ கலர் ரன்னிங் வயரை அப்படியே விட்டுடணும்.
எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்ததாக போடக்கூடிய லைனுக்கு வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த பக்கம் வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வயர் கிராஸ் ஆகிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகணும். இந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நாட்டு நேராக வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா கார்னருக்கு ஒரு நாட் விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு லீடர் நாட் எப்படி போகிறதுன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் ரன்னிங் வயரில் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னர் பற்றின பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிற இடத்துல எல்லாம் நாட் போடணும். நான் இப்போது அப்படி தான் கிராஸ் ஆகக்கூடிய இடத்துல எல்லாம் ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத. இப்போ நான் வந்து 2வது லைன் ஃபுல்லாகவே நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம லீடர் நாட் எப்படி போட்டோமோ அதே போல் இந்த இடத்துல லீடர் நாட் ஒன்று போடணும். இப்போ நான் வந்து லீடர் நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரன்னிங் வயரும் ஃபஸ்ட்டு விட்ட 1/4 ஸ்கேல் அளவுக்கு விட்ட ரெட் கலர் வயர் 2யும் சேர்த்து ஒரே அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வயரை வந்து உள்ளார அதே டைரெக்ஷனில் சொருவிக்கணும். கட் பண்ணும்போதே இந்த வயரை சொருவிட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கீழே விட்ட எல்லோ கலர் வயர் அப்படியே இருக்கும். இந்த எல்லோ ரன்னிங் வயர் கிராஸ் ஆகிற இடத்துல மறுபடியும் இன்னொரு லைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 வயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த ரன்னிங் வயரை ஃபஸ்ட்டு வயராக மடக்கிக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய வயரை 2வது வயராக மடக்கிக்கிறேன். ஸோ இப்படியே வந்து இந்த நாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு நாட் நான் போட்டாச்சு. ஓகேவா? இப்போது இதே ரன்னிங் வயரை வச்சு ஃபுல்லாக நான் ஒரு சுற்று போட்டுட்டு வரணும். இது வந்து அப்படியே லென்த்தாக போகுது வீடியோ, ஸோ அதனால் நான் ஷார்ட்டாகவே சொல்லிக்கிறேன் இந்த ஃப்ளவர் டிசைன் வரத்துக்காக. இப்போ அடுத்ததாக 3 வரி வந்து எல்லோ கலரில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர், மறுபடியும் 3 எல்லோ கலர், மறுபடியும் ஒரு ரெட் கலர். இந்த மாதிரி கூடையோட ஹைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வயர் இருக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. நான் இந்த கூடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ரெட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணும்போது மட்டும் கட் பண்ணி சொருவிக்கோங்க. ஆனால் எல்லோ கலர் ரன்னிங் வயர் அப்படியே இருக்கட்டும், ரோலோடவே ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து கூடையோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11 லைன் வந்திருக்கு. கூடை ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். வயரும் உள்ளார சொருவிட்டேன். உங்களுக்கு வயர் சொருவது எப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு 4 வயர் மட்டும் விட்டுருக்கேன். இப்போ வந்து வயர் எப்படி சொருவுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இந்த வயர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் சொருகணும். இப்போ ரெட் கலர் வயருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் சொருகணும். எல்லோ கலரும் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் சொருகணும். இப்போ உள்ளார நான் காமிக்கிறேன் பாருங்கள், தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ ரெட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட்லேருந்து வருது. அதே சைடில் மடக்கி ஒரு நாட்டு மட்டும் விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து நான் சொருவிக்கிறேன். இப்போ எல்லோ கலர் வயரும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வளைஞ்சி வருது. இதையும் அதே மாதிரி ஒரு நாட்டு மட்டும் விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து சொருவிக்கணும். இதே போல் தான் மற்ற எல்லா வயருமே நான் சொருவிருக்கேன். இந்த மாதிரி வயர் சொருவும் போது கூடைக்கு உள்ளார கூட ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஏனோ தானே எங்கே வேணாலும் சொருவினாக்கா பார்க்க அவ்வளோவா நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து வயர் வரக்கூடிய டைரெக்ஷன்லேயே சொருவினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ரோலுக்கான அளவு தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோலில் வந்து கூடை மட்டும் தான் போட முடியும், ஹேண்டில் போட முடியாது. ஸோ இந்த ஹேண்டலுக்கு வந்து தனியாக தான் நீங்கள் வயர் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டபுள் கலரே யூஸ் பண்ணி போடுங்க. ஃப்ளவர் டிசைனும் வர மாதிரி இருக்கும், ஹேண்டலும் போட்ட மாதிரி இருக்கும். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கூடையோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி சுற்றி போகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டலுக்கான வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சிஸ்டர் கேட்டது தான் ஒரு ரோலில் நெல்லிக்காய் முடிச்சு கூட போட்டு காமிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ணேன். போல் வேறு ஒரு அழகான கூடையோட நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.